தொலைக்காட்சி மற்றும் அருண்லாண்ட் ப்ரோமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு நெல்லை மாரத்தான் 2025 கோ பிரசன்டட் பை பிரீத்தி பிரைப்ஸ் திருநெல்வேலி. நாள் டிசம்பர் 28, 2025. அனுமதி இலவசம், அனைவரும் வருக. புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நம்மளுடைய இதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி பேச போகிறோம். இருதயத்தில் நீங்கள் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆன்ஜியோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது சார்ந்த கேள்விகளை கேட்கலாம். பைபாஸ் பண்ணி ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆயிருக்கு, இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா உங்களுக்கு தெரியுது. ரொம்ப வருஷமாக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்க, இல்லை பைபாஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சர்ஜரி பண்ண பயமா இருக்கா, இதுக்கெல்லாம் சர்ஜரி இல்லாத தீர்வுகளை பற்றி தான் இன்றைய டாக்டர் ஆன் காலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்ஸ்மெட் ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் டாக்டர் அயாஸ் அக்பர் இன்றைய டாக்டர் ஆன் காலில் நமக்காக இணைந்திருக்கிறார். டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். ஸோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் கண்டுபிடிக்கிறது அந்த இன்வெஸ்டிகேஷன், எவாலுவேஷன், இது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்டர்? வெரி பேசிக் பட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி தான் டெஸ்ட்க்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஓகே. பேசிக்லி இந்த கிளாசிக்கல் சிம்டம்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, நடந்தால் பெயின் வருது, மூச்சு வாங்குறது, ஸ்வெட்டிங் ஆகுறது, ஸ்டாப் ஆனால் சரியாகிறது. இது ஆக்சுவலி இது இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சிம்டம்ஸ். இட்ஸ் கால்ட் ஆன்ஜினா பெக்கட்டோரியஸ். ஆனால் இது எல்லாருக்கும் இந்த மாதிரி சிம்டம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ பேசிக்கலாக பிளாக்கேஜஸ் ஆர் ஆல்வேஸ் அண்டர் மேக்கிங் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகும். ஆனால் த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்கிறது உச்சக்கட்டம். ஒரு நபருக்கு இருக்கிற உச்சக்கட்டம் இன்னொரு நபருக்கு அது இருக்காது. சில பேருக்கு 40% பிளாக் இருக்கலாம், 50% பிளாக் இருக்கலாம், 60-70% பிளாக் கூட இருக்கலாம். ஸோ டயபெட்டிக் இல்லாத இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு எந்த பெயினும் தெரியாது. ஆனால் சடனாக ஒரு பெயின் ஆகி அட்டாக் ஆகுறது, வி கேனாட் பி வெரி ஷுர். இட் கேன் பி இன் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பெயின், ஆர் இட் கேன் பி அ ஹார்ட் அட்டாக் அண்ட் மேபி அ டீஜெனரேட்டிவ் லிவிங். ஸோ இது முன்கூட்டியே நம்ம ஒரு சர்வசாதாரணமாக நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா சிம்டம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா இதுக்கு கரெக்டிவ் மெஷர் பண்ணி நம்ம ஹார்ட்டை நல்லபடியாக பாதுகாப்போம். ஓகே, சூப்பர். ஆனால் இப்போது இந்த ஹார்ட் ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டரே இல்லாமல் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வருது. எப்போது இந்த அட்டாக் வருது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது, நம்ம அந்த பிளாக்கேஜ் நம்மளுடைய ஹார்ட்டில் இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கா டாக்டர்? பேசிக்கலாக இட் வாஸ் அ மித் சின்ஸ் அ லாங் டைம். எல்லாமே என்ன சொல்கிறது, ஏஜ் ரிலேட்டட் டிசீஸ். அதாவது இவருக்கு 50-60 வயசு ஆச்சு, இட்ஸ் குவைட் நேச்சுரல் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு. இப்போது வாட்ஸ்அப்பில், சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் ஜிம்முக்கு போனார், ஆஸ் யூ ரைட்லி செட், அவர் திரும்பி வரல. கேம் விளையாட போனார், திரும்பி வரல. ஆஃபீஸ்க்கு போனார், அட்டாக் ஆகி காலம் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஏஜ் பார்த்தா 25-30 இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கு மெயினாக காரணம் எவ்ரிபடி டுடே த ப்ரெசன்ட் வேர்ல்ட் சினாரியோஸ் ஹேவிங் சிட்டிங் டெஸ்க் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். அதாவது இது ஒரு எபிடெமிக்காக ஆகிட்டு இருக்குது. சிட்டிங் டெஸ்க்னால் நம்ம தொழிலே உக்காந்தபடியே இருக்கிற தொழில் தான். ஓகே. ஸோ என்ன இருந்தாலும் உக்காந்துட்டே லாங் ஹவர்ஸ் மொபிலிட்டி கிடையாது. ஸோ சடனாக ஒரு உற்சாகம் ஆகி போய் ஜிம்க்கோ கேம் விளையாட போகிறாங்க. ஃபிட்னஸ் லெவல் அவங்க ஹார்ட் எப்படி எனக்கு தெரியல. ஓகே. சடனாக பார்த்தா அட்டாக் ஆகுறது. ஸோ தட் மீன்ஸ் தட்ஸ் வாட் ஐ செட், ஆல்வேஸ் பிளாக் இஸ் அண்டர் மேக்கிங். ஸ்லோலி பிளாக் வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு செக்அப் பண்ணோன்னா கால்சியம் ஸ்கோர், கொரோனரி கால்சியம் ஸ்கோர் ரொம்ப சிம்பிள். இதில் 0 வந்தால் 5 வருஷத்துக்கு நம்ம ஒரு உத்தரவாதம் 99.9% நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம மற்ற வேலைங்களை பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ நம்ம இந்த மாதிரி ஒரு செக்கப் பண்ணிட்டா
துணிச்சலாக நம்ம ட்ராவல் போகலாம், அப்ராட்க்கு வேலைக்கு போகலாம், இல்லை நம்ம வந்து ஜிம் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணலாம். ஓகே டாக்டர், இந்த டெஸ்ட் எடுத்தால் நம்ம எவ்வளவு காலம் வந்து பயம் இல்லாமல் இருக்கலாம்? எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இன்னும் வராது அப்படின்னு எத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ணலாம்? கால்சியம் ஸ்கோர் 0ன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் அபவுட் 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம். சரி, இப்போது இந்த ஹார்ட் ரிலேட்டடான டெஸ்ட் அப்படின்னும் போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? வெல், காஸ்ட்லின்னு சொன்னால் ஏதோ ஒரு மற்ற வியாதி கூட கம்பேர் பண்ணால் தான் காஸ்ட்லி. சரி, புரிஞ்சுங்களா? மோஸ்ட்லி வந்து டாக்டர் வந்து காமனாக பார்க்குறது ஒரு ஜிபி, ஃபேமிலி ஃபிசிஷியன், இந்த மாதிரி பார்க்குறோம். ஓகே, எதுக்காக போகிறோம்? வைரல் ஃபீவரு, சீசனல் ஃபீவரு, கோல்டு, காஃபு, டைரியா. மோஸ்ட்லி டெஸ்ட்டே எடுக்கிறதில்ல. அனுபவம் வச்சு அவர் வந்து சில ஆன்டிபயோட்டிக் அண்ட் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு மிஞ்சி போனால் வந்து 5 நாள் கழிச்சு கூட அதே சிம்டம் இருந்தால் ஒரு சிம்பிளாக ஒரு பிளட் டெஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்க போகிறாங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் நாட் கம்பேர் வித் தட். ஒரு கார்டியாலஜிஸ்ட்க்கு ஈவன் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பேஷண்ட்க்கு ஒரு நபரை பார்த்து நீ ஹார்ட் பேஷண்ட் சொல்கிறது ஒரு பெரிய கடமை, நீ ஹார்ட் பேஷண்ட் இல்லைன்னு சொல்கிறது கூட ஒரு பெரிய கடமை. ஹார்ட் பேஷண்ட் இல்லைன்னு சர்வசாதாரணமாக பார்த்துட்டு நம்ம சொல்லிவிட்டு கோல்ட் காஃப் மாதிரி நாளைக்கு அட்டாக் ஆகினா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? ஸோ இதுக்கு வந்து சில பேசிக் மல்டி மெத்தடில் வந்து டெஸ்ட் பண்ணோம். இசிஜி எடுக்கிறோம், நடக்க வச்சு இசிஜி எடுக்கிறோம், எக்கோ எடுக்கிறோம், கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கிறோம், இது சுகர் டெஸ்ட் எடுக்கிறோம், 3 மாதம் ஆவரேஜ் டெஸ்ட்டு எடுத்து பார்க்குறோம். இதிலெல்லாம் எதனாச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து சிடி ஆன்ஜியோ எடுத்து பார்க்குறோம். இது ஓரளவுக்கு செலவாகும். இந்த செலவுக்கு வந்து நிறைய பேர் பயப்படாமல் சொல்லிட்டு மோர் ஆஃபன் வி ஆர் கண்டக்டிங் வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப் கேம்ப். இப்போது வருஷம் வந்து 26 வரும்போது நிறைய பேருக்கு ஒரு உற்சாகம் இருக்கும், நான் டிசிப்ளினாக வரணும்னு சொல்லிட்டு. இதுக்காகவே நம்ம வந்து இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும், அடுத்த மாதம் வரைக்கும் ரொம்ப சிக்கத செலவில் நிறைய பேருக்கு நம்ம வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து இந்த கார்டியாக் ஃபிட்னஸ்க்காக செய்கிறோம். அங்கே கூட்டமாக இருக்கும். ஸோ மை சின்சியர் அப்பீல் டு த வியூவர்ஸ் இஸ் முன்கூட்டி வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்தால் நல்லபடியாக வந்து இவாலுவேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அசோகன், பெங்களூர்லேருந்து பேசுகிறோம்மா. சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்கு தாங்க. உங்கள் வயது என்ன? எனக்கு 62. உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார். வாழ்த்துக்கள் அசோகன், சொல்லுங்கள் என்ன பிரச்சனை? ஐயா நன்றி அவங்கள கனெக்ட் பண்ணதுக்கு. நான் வந்து ஹார்ட் பேஷண்ட்டு. எனக்கு இப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நான் ஸ்விம்மிங் மட்டும் பண்ணிட்டு இருக்க போதுமா இல்லை வாக்கிங் சேர்ந்து பண்ணணுமா ஐயா? ஸ்விம்மிங் 2 hours பண்ணுறேன் டெய்லி. ஓகே, அது மட்டும் போதுங்களா இல்லை வாக்கிங் சேர்ந்து பண்ணுங்களா? 2 hours is more than sufficient. Any form of exercise வந்து ஒரு நாளைக்கு கன்சிஸ்டன்ஸாக வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 45 minutes to 1 hour வந்து ஒரு நாள் வந்து 2 மணி நேரம் பண்ணிவிட்டு ஒரு வாரம் பண்ணலன்னா அது வந்து நோ யூஸ். ஸோ ஒரு மாட்ரேட், பிகாஸ் இட்ஸ் 2 hours ப்ளஸ் அதர் திங், இட்ஸ் ஹை கமிட்மெண்ட் ஆகுது. ஸோ மை சிம்பிள் சஜஷன் டு ஆல் மை பேஷண்ட்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 45 minutes to 1 hour வந்து 6 days a week வந்து எதர் வாக்கிங் ஆர் ஸ்விம்மிங் ஆர் சைக்கிளிங், எனிதிங் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்லோலி ஏபிள் டு டூ, இட்ஸ் மோர் தென் இனஃப். ஓகே ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்கம்மா. எந்த ஊர் சார்? திருப்பூருங்கம்மா. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கா கேட்குறேம்மா. ஏஜ் பார்த்து 75 ஆச்சுங்கம்மா, 74 வயசுங்கம்மா. சரிங்க ஐயா, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஆப்ரேஷன் பண்ணி 4 வருஷம் ஆகுதுங்கம்மா. சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கிறேங்க. ஓகே, 4 வருஷம் ஆகுது ஓப்பன் சர்ஜரி பண்ணிங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் டைமில் வந்து மறுபடியும் இடையில கொஞ்சம் பிரச்சனை மறுபடியும் போய் ஆன்ஜியோ பண்ணுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் செஸ்ட் கொஞ்சம் பிரச்சனை வருது, அப்பப்போ பெயின் வருதுங்க. இப்போது ஆப்ரேஷன் பண்ணி 5 வருஷம் ஆச்சு, பின்னும் ஆன்ஜியோ பண்ணி பார்த்ததுல என்ன தெரிஞ்சு? ஆன்ஜியோ பண்ணதில் வந்து ஒரு சின்ன பிளாக் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. மொத்தம் ஆப்ரேஷன் ஆன்ஜியோ பண்ணுறப்போ முதல்ல வேற ஒரு ஹாஸ்பிட்டல் ராயல் பண்ணுங்க, 10 பிளாக் இருக்குன்னு சொன்னாப்லைங்க. அப்புறம் குப்சாரில் ஹாஸ்பிட்டல் போய் ஆப்ரேஷன் பண்ணுங்க. ஓகே. ஆப்ரேஷன் பண்ண முன்னாடி ஒரு 2 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மறுபடியும் கொஞ்சம் பிரச்சனையாச்சு போன வருஷம் போய் மறுபடியும் செக்அப் பண்ணி பார்க்குறோம், ஒரு ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்ட்டாப்லைங்க. ஓகே. ஆன்ஜியோ பண்ண அந்த அன்னைக்கு மட்டும் நல்லா இருந்து மறுபடியும் கொஞ்சம் பார்க்க மறுபடியும் லெஃப்ட் சைடில் அப்படி பெயின் வர ஆரம்பிக்குதுங்க. நீங்கள் சக்கரை வியாதி உண்டா உங்களுக்கு?
இல்லைங்க சார் அதெல்லாம் இது இல்லைங்க. ஓகே, நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், ஒரு தடவை பைபாஸ் பண்ணிட்டு பிறகு சில காரணத்தினால வந்து இன்ஸ்டன்ட் ரீஸ்டெனோசிஸ் சொல்லுவாங்க, இருக்கிற ரத்த குழாய்ங்க எங்கே கிராஃப்ட் பண்ணாங்களோ அது கூட சுருங்கிட்டு வரும், சரியாக பிளட் சப்ளை வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ ஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் தேடி வருவாங்க. தாராளமாக சர்ஜரி இல்லாமல் நல்லபடியாக வந்து இது வந்து நல்ல ரத்தம் போகிற மாதிரி வந்து சின்ன சின்ன ரத்த தமனிங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது. நீங்கள் சிடியெல்லாம் எடுத்துகிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தால் நம்ம வந்து பார்த்துட்டு இதுக்கு தாராளமாக வந்து மருந்து கூட மாற்றி கொடுத்து இது சுலபமாக சரி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். டாக்டர், இப்போது இந்த 6 minute walk டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இது மூலியமாக, இந்த டெஸ்ட் மூலியமாக நம்ம இதயம் சம்மந்தமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் டாக்டர்? வெல், இப்போ தான் சொன்னேன், we all are into sitting desk syndrome epidemic ஏரால இருக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ 6 minute சொல்கிறது எல்லாமே வந்து நம்ம என்னன்னு சொன்னால் ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி, ஒரு டெவலப் ஆன ஏரியாவில் வாழ விருப்பப்படுறோம். அது எந்த ஏரியா? இங்கே நம்ம வீடு வாங்கியிருக்கணும்னு சொன்னால் 6 minute வந்து நம்மளுக்கு அரிசி கிடைக்கும், பால் கிடைக்கும், முட்டை கிடைக்கும், பார்லர் கிடைக்கும், மருந்து கடை கிடைக்கும். இதுதான் டெவலப் ஏரியா. ரெஸ்டாரண்ட் கிடைக்கும். ஓகே, யூஸ்வலி இது நடக்கும்போது சில பேருக்கு மூச்சு வாங்கும், கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். ஏன்னு அவங்களுக்கு புரியாது. சில பேருக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்தால் ஜஸ்ட்டு தரையில் 6 minute வந்து அப் அண்ட் டவுன் வாக் பண்ணிவிட்டு வெளியே மூச்சு வாங்குதோ இல்லையோ இமீடியட்டாக இசிஜி எடுத்தால் அதை எடுத்து காட்டிடும். நம்மளுக்கு டீப் டிவேவ் இன்வர்ஷன் இருக்குது, எஸ்டி எலிவேஷன் இருக்குது. அதாவது அங்கே ஏதோ பிடிப்பு இருக்குது, ஹார்ட் ரேட்டை சர்றன்னு ஏறிட்டே போகும். அதாவது ரத்த குழாய்கள்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற காரணம் எடுத்து காட்டும். இதுலேயே நம்மளுக்கு புரிஞ்சிடுது, சிம்பிள் ஒரு இசிஜிலேயே 6 minute வாக் டெஸ்ட்டில் இவங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, மற்ற டெஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் வே ஆஃப் அசஸிங். ஓகே டாக்டர், இப்போது நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு வந்து ஒரு பேஷண்ட் தனியாக வந்து எடுக்கலாமா? அதே மாதிரி இந்த டெஸ்ட்டோட வேல்யூ அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்கும்? வெல், பேசிக்கலாக நம்ம வந்து அட்மிஷன் பண்ண போகிறதில்ல, கேத்லாப்க்கு எடுத்துன்னு போகிறதில்ல, தனியாகவே வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு தான் வரணும். ஏன்னா பிபி எலிவேட்டடாக இருந்தால் நம்மளுக்கு தப்பாக ரிசல்ட்டு காமிக்கும். சுகர் ஃபாஸ்டிங் எடுக்கிறோன்னு சொன்னால் நம்ம வந்து எம்டி ஸ்டமக்கில் வரணும். இப்போது வேல்யூஸ்ன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து லேப் ரிப்போர்ட்டில் பக்கத்துலேயே எழுதி இருக்கும். இப்போது ஆல்மோஸ்ட் வந்து சுகர் வந்து ஆல்மோஸ்ட் 80 to 100 இருக்குது, நார்மல்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு மேலே இருந்தால் அங்கே ஏரோ மார்க் போட்டு அதிகம் காமிக்கும். HbA1c வந்து ஆல்மோஸ்ட் வந்து 6 to 6.5 இருக்குது, வெரி குட் கண்ட்ரோல் 3 மாதம்னு எழுதிது. டோட்டல் கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து 160 170 இருக்குது. அங்கே 200க்கு மேலே இருந்தால் அப் ஏரோ போட்டு காமிச்சிருக்கும். ஓகே, இதே மாதிரி எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால் அது 50 இருக்கணும். அது வந்து ஆல்மோஸ்ட் 150 இருந்தால் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று லேபில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இப்போல்லாம் எல்லாமே கொடுக்குறோம். ஆனால் ஒரு சிலது வந்து பேசிக்கலாக வந்து பேஷண்ட்டு டாக்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இசிஜியில் வந்து அந்த கிராஃப் பேப்பரில் என்ன சொல்லுதுன்னு தெரியல, இது என்ன டாக்டர்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் கூட தெரியறதில்ல, பிகாஸ் தே ஆர் நாட் இன்டு கார்டியாலஜி. அது இல்லாமல் எக்கோவில் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது, அது ஒரு டாக்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். அதாவது ஹார்ட்டில் வந்து வேல்வ்ஸில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை கண்ட்ராக்ஷன் சரியாக இருக்கா, ஐவிசி சரியாக இருக்கா, இல்லை டைலேட்டட் இருக்கா, இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சரியாக இருக்கா, இல்லை எதனாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இதெல்லாம் வந்து பேசிக்கலாக நம்ம இந்த நியூ இயர் பிகினிங்காக இப்போ நம்ம இது கேம்ப் வந்து செய்கிறோமே, மாஸ்டர் ஹெல்த் செக்கப், இது நிறைய பேஷண்ட் வந்தால் இது எல்லாமே அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் கூட வந்து அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் டயட்டீஷியன்ஸு இதெல்லாம் சாப்பிட்ணும் அண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். வர்ற எல்லா பேஷண்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு சில மெடிசன்ஸ் கொடுத்து ஒரு 2 monthsலேயே இதெல்லாம் ரெக்டிஃபை சரி பண்ணிடலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போது எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து டெஸ்ட் அப்படிங்கிறது சொல்ல மாட்டோம், இல்லை சர்ஜரியோ இல்லை நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜரோ இருக்காது, ஜென்ரலாக ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனே இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த சிடி ஆன்ஜியோ டெஸ்ட் அப்படிங்கிறது எந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க டாக்டர்? வெல், சிடி ஆன்ஜியோன்னு சொல்கிறது
பேசிக்கலாக இந்த 6 மினிட் வாக் டெஸ்ட் பண்ணுறோம், எக்கோ பண்ணி பார்க்குறோம். பார்த்துட்டு இதுலேயே புரிஞ்சிடுது இவருக்கு கோளாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இன் ஜென்ரலாக இதெல்லாம் பண்ணாமையே யாரெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே. 1, பேசிக்கலாக அவருக்கு பிபி இருக்குது. 2, சுகர் இருக்குது. 3, கொலஸ்ட்ரால் இருக்குது. 4, ஏஜ் 40 இருக்குது. 5, அவங்க வந்து ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க. 6, உடல் பருமன் இருக்குது. 7, அவங்க வந்து பேசிக்கலாக வந்து ஃபேமிலியில் அப்பாவும் அம்மாவுக்கு யாருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஸ்மோக்கிங் கூட ட்ரிங்க் எல்லாம் இருக்குது. இந்த 7ல் 2 பாயிண்ட் எதனாச்சும் இருந்தால் நம்மளுக்கு ஒரு சிடி ஆஞ்சியோ பண்ணி பார்த்துக்கணும். ஓகே. ஸோ பார்த்தா இதில் பிளாக் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடுது. ஸோ நானே வந்து ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் வந்து சிடி ஆஞ்சியோ எடுத்து பார்த்துக்கிறேன். பிகாஸ் அப்பா அம்மா 2 பேரும் ஹார்ட் பேஷண்ட்டு, ப்ளஸ் வந்து ஏஜ் அபவ் 40. ஸோ ஆல்மோஸ்ட் ஐம் 65. ஸோ பார்த்துக்கிறதுல வந்து நல்லது. ஸோ வி ஆர் ஏபிள் டு அவாய்ட் எனி அன்டுவர்ட் இன்சிடென்ட். ஓகே. பீரியாடிக்கல் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ ஒரு சிடி ஆஞ்சியோவில் பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? நம்ம ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஓகே. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஆன்காலஜி இருக்குது, ஆர்த்தோபெடிக் இருக்குது, கைனகாலஜி இருக்குது, கேஸ்ட்ரோஎன்டாலஜி இருக்குது, கார்டியாலஜியில் வந்து 2 டிவிஷனாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து நான் இன்வேசிவ் கார்டியாலஜி, ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி, இன்னொன்று வந்து சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜி. ஸோ சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜியில் நம்ம வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம், பேஸ்மேக்கர் பண்ணுறோம், பைபாஸ் பண்ணுறோம். இதில் வந்து நான் இன்வேசிவ் கார்டியாலஜியில் வந்து சர்ஜரி இல்லாமே பிளட் ஸ்ட்ரெயின் இல்லாமல், கத்தி இன்றி, ரத்தம் இன்றி, அனஸ்தீசியா இன்றி, பிளட் லாஸ் இல்லாமல் என்ன மாதிரி பிளாக் இருந்தால் கூட 60, 70, 80% பிளாக் இருந்தாலும் இவங்களுக்கு சர்ஜரி இல்லாமே கூட நம்ம வந்து கடந்த 25 வருஷமாக வந்து ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ்க்கு வந்து பலன் கொடுத்துட்டு வந்தோம். ஓகே. ஸோ அதனுடைய சக்ஸஸ் ரேட் எங்களுக்காக சொல்லுங்களேன். பேசிக்கலாக வந்து சக்ஸஸ் ரேட்னு சொல்கிறது பேசிக்கலாக it depends all on the patient selection criteria. ஓகே. பண்ண முடிந்த பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுறோம். ஸோ வி வாண்ட் டு ஹேவ் 99.9% சக்ஸஸ் ரேட் அந்த லெவல்லே வந்து. ஸோ இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பேசிக்கலாக வந்து ஹார்ட்டில் ஹோல் இருக்குதுன்னு சொன்னால் அது நான் சர்ஜரி இல்லாமல் பண்ணிடுறேன்னு சொல்கிறது வந்து அது தவறு. அசஸ் பண்ணிவிட்டு வி ஆர் சென்டிங் இட் டு தி சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து கிராஃப்டிங் பண்ணிக்கிறாங்க. இல்லை இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, துடிப்பே சரியாக வரலன்னா பேஸ் மேக்கர் வச்சு தான் ஆகணும். அது சர்ஜரி இல்லாமல் சரி பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஒன் ஸ்டாப் ஷாப். ஸோ சர்ஜரி டிவிஷன் கூட இருக்குது, நான் சர்ஜிக்கல் டிவிஷனுக்கு இருக்குது. ஆனால் 99% வந்து மோஸ்ட்லி வர்ற பேஷண்ட் வந்து சர்ஜரி தேவையில்லைன்னு தான் சொல்லிட்டு வர்றாங்க. ஆல்மோஸ்ட் அது வந்து 90% அந்த பேஷண்ட்க்கு நம்ம வந்து சர்ஜரி இல்லாமல் தான் அந்த தீர்வு கொடுத்தோம். ஓகே. ஸோ அக்கார்டிங் டு பேஷண்ட்ஸோட கண்டிஷனும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க. சூப்பர் டாக்டர். இப்போ வந்து இவங்களுக்கு குணமாகுது அப்படிங்கிறது என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு உங்களுக்கு தெரியும் டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு? பேசிக்கலாக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து when we are assessing and evaluating, ஓகே, different people have got different symptoms. இப்போ வந்து எக்ஸசைஸ் டாலரன்ஸ் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே வந்து ஒரு மாதிரி ஒரு பிடிப்பு தெரியுது. ஸோ இது அவங்க எப்படியோ தம் கட்டிட்டு அதுலேயே நடக்க பார்க்குறாங்க. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது வித்தின் 1 வீக்லேயே வந்து எவ்ரி வீக் நம்ம 6 மினிட் வாக் டெஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைம் இப்போ பண்ணும்போது அவங்களால 200 மீட்டர்ஸில் ஸ்டாப் ஆகிட்டாங்க. இப்போ செகண்ட் பார்த்தா ஆல்மோஸ்ட் 400-600 மீட்டர்ஸ் ஈஸியாக வாக் பண்ணுறாங்க. ஒரு வாரம் 10 நாள்லேயே சொல்கிறாங்க என்னால் 2-3 கிலோமீட்டர்ஸ் நல்லா வாக் பண்ண முடியுது, நல்லா பசி எடுக்குது, நல்லா தூக்கம் வருது, அந்த பாரம் இல்லைன்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஹவு வி அண்டர்ஸ்டாண்ட் தட் த பேஷண்ட் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் த இசிஜி ஆல்சோ ஷோஸ்
பேசிக்கலி நார்மல் இசிஜி. இது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நம்ம திருப்தி பண்ணிவிட்டு பேஷண்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுக்கும். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சென்னையிலேருந்து நிஷா பேசுகிறேன் மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? என்னுடைய கேள்வி மேடம். உங்கள் வயது என்ன? என்னுடைய வயது 51. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு கையில் 2 கையிலையும் வந்து அப்படியே விறுவிறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு டாக்டர். அது விரல்ல இருந்து ஃபுல்லா ஷோல்டர் வரைக்கும் ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி, எர்த் அடிக்கிற மாதிரி விறுவிறுன்னு. ஓகே. அது நைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது, அதனால தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, ரொம்ப விறுவிறுன்னு இருக்குது கை காலெல்லாம். உங்களுக்கு சக்கரை இல்ல, மெயினா வந்து 2 கையும் ஷோல்டர் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு சக்கரை வியாதி எதனாச்சும் உண்டுங்களா? ஆமா, சுகர் இருக்குது, நான் டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கேன். இது HbA1c தெரியுங்களா? 3 மாதம் ஆவரேஜ் HbA 6.8 இருக்கு. எத்தனை வருஷமா டயபெட்டிக்மா? அது எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமா டேப்லெட் போடுறேன், 2 வருஷமா போடுறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் தெரியல. ஓகே. ஸோ இதுக்கு யூஸ்வலி இதுக்கு பேர் வந்து டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க, பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து டாப்லர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரத்த குழாயங்களாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கா, இல்லை நெசிங்கிட்டு மெலிசாயிட்டு வருதா, இல்லை சம்டைம்ஸ் வந்து பிளாக் கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து கழுத்து வலி இருக்குது, சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸு, டிஸ்க் ப்ரொட்ரூஷன், நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் இருக்குன்னு சொன்னால் அது ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்மு. இது கூட ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டா இதுக்கு தகுந்த மாதிரி, பிகாஸ் இங்கேருந்து ரேடியேட் ஆகிறது வந்து 2 கைக்கும் வந்து இறங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நேரடியாக வந்து பார்த்தா இவாலுவேட் பண்ணி இது ரத்த ஓட்ட பிரச்சனையா இல்லை வந்து நம்மளுக்கு ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளமானு புரிஞ்சிட்டா இதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து சரி பண்ணலாமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போது நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறோம் இல்லையா, எடுத்ததுக்கப்புறம் சரியாயிடுச்சு அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து சரி இதுக்கப்புறம் எதுக்கு மெடிசன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். மெடிசன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுமா, இல்லை மெடிசன் வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா? பேசிக்கலாக வந்து பேஷண்ட்டு வர்ற கண்டிஷனில் அவங்களுக்கு நடக்க முடியல, பிளாக் இருக்குது, இதுக்கு மெடிசன்ஸ் வந்து உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய மெடிசன் கொடுக்குறது உண்மைதான். ஓகே. பட் இந்த வியாதி பற்றி, ஹார்ட் பற்றி பிடிச்சிக்கணும்னு சொன்னால் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த லைஃப் ஸ்டைல். எப்படி நம்ம வந்து பழக்க வழக்கம் வச்சுருந்தோம், எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டோம், இது காரணத்தினால தான் இந்த பிளாக்கே வந்துச்சு. ஸோ our team of doctors work closely with the patient and patient's attenders as well. Okay. ஸோ பேசிக்கலாக அவங்களுக்கு வந்து சுகர் நல்லா கண்ட்ரோல் கொண்டு, பிபி நல்லா கண்ட்ரோல் பண்ணி, டயட்டு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ண சொன்னால் ஒன்று ஒன்றா வந்து மெடிசன்ஸ் ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ ஈவன் டயபிட்டிஸ் ஆல்சோ ரிவர்சபிள் வித் ப்ராப்பர் வந்து குளுக்கோஸ் மானிட்டரிங். ஸோ வி கேன் ஈவன் ஸ்டாப் த மெடிசன்ஸ். அண்ட் தென் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து பிபிக்கு மெடிசன் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், சுகருக்கு மெடிசன் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், கொலஸ்ட்ராலுக்கு மெடிசன் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆனால் ஒரு பயம் எங்கே வந்து பிளாக் வந்துடணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு குளோபிட்ரகால், ஆஸ்பிரின் வந்து 1 or 2 மெடிசன்ஸ் வந்து நல்லா டிசிப்ளின் இருக்கிற ஆளுங்களுக்கு அது நம்ம வந்து ஒரு 75 மில்லிகிராம் கொடுக்குறோம். அதில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஜாயிண்ட் டீம் எஃபர்ட்ஸ் அண்ட் புரிஞ்சிட்டா மருந்தே நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே டாக்டர், சூப்பர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஆமா, ஸ்பீக்கரில் பேசுறீங்கன்னா ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு டேரக்டா ஃபோன்ல பேசுங்க. இல்ல ஸ்பீக்கர் கிடையாது மேடம், ஸ்பீக்கர் கிடையாது. சரி, விட்டு கேக்குதுமா, இல்ல நெட்வொர்க் ஏரியால நின்னு பேசுங்க. சரிங்க சரி. ஓகே, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து சொன்னீங்க? பேஷண்ட் இருக்காங்க மேடம். சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? சார் எனக்கு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, கேக்குது. ஒரு கோடு மாதிரி உள்ள விழுற மாதிரி ஒரு இது இருக்கு, ஃபீலிங் இருக்குங்க. அப்படியே ஒரு இது ஏதோ ஒரு ஊரு பாருங்க அந்த மாதிரி கேக்குது. ஓகே, ஹார்ட்டுக்குள்ள ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குதாமா?
மாதிரி ஏதோ இதெல்லாம் பூச்சி கீச்சி நம்ம மேல விழுந்தா ஒரு மாதிரி ஊழல் அது மாதிரி. இதுக்கு நம்ம புரிஞ்சிக்கணும்னு சொன்னால் ஒரு எக்கோ கார்டியோகிராம் பண்ணலாமா? இந்த எக்கோன்னு சொல்கிறது சிம்பிள் டெஸ்ட்டு. ஒரு மிஷின் ஒரு ப்ரோப் மேலே வச்சா நம்மளுக்கு எதனாச்சும் மர்மர்ஸ் இருக்கா, ஹார்ட் உள்ள வால்வ்ஸ் சரியாக திறந்து மூடுதா, இல்லை ரத்தம் வந்து உள்ளே லீக் ஆகுதா, இதுக்கு பேர் வந்து மர்மர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வசாதாரணமாக மோஸ்ட்லி வந்து மாட்ரேட் இருந்தால் இது மெடிசன்ஸ்லேயே இது சரி பண்ணலாமா? ஸோ இது நீங்கள் வந்து பேசிக்கலாக நாள் வந்து தள்ளி விடாதீங்க. இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு எடுத்து பண்ணி பார்த்துட்டா இதுக்கு தாராளமாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாமா? நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ பொதுவாக இந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். டென்ஷன் ஆனால் ஹார்ட்டில் பிரச்சனை வந்துருமோ, இல்லை நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் வந்து பிரச்சனை வருமோ, இந்த மாதிரி பயத்தில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் சாப்பிட்டா பிரச்சனை, எந்த பிஸ்கெட் சாப்பிட்டாலும் ஒரு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ரீசன் டாக்டர்? பிஸ்கெட்டுன்னு சொல்கிறது பேசிக்கலாக மைதா. இட்ஸ் அ ரிஃபைன்டு திஸ் ஒன். ஸோ பேசிக்கலாக 1 or 2 பிஸ்கெட் சாப்பிட்றதுல, பட் மோஸ்ட்லி வித் குழந்தைகள்லாம் வந்து ரிஃபைன்டு மைதாவுக்கு உள்ளே வந்து நிறைய வந்து இந்த சாக்லேட்டும் வெனிலா ஃப்ளேவரும் எல்லாம் வச்சு ஹை சுகர் கண்டென்ட் கொடுக்குறது. இது பேசிக்கலாக வி ஆர் ப்ரிப்பேரிங் தீஸ் சில்ட்ரன் ஃபார் டுமாரோ அவங்க பேஷண்ட் ஆகிறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம். இப்போது பேசிக்கலாக என்னன்னு சொன்னால், எடுத்த உடனே வந்து எம்டி ஸ்டமக்கில் எதுனா சொன்னால் நீங்கள் வந்து ரிஃபைன்ட் சுகர் கொடுத்தா உங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது உங்கள் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையாக போகுது, நிறைய வந்து இன்சுலின் செக்ரீட் ஆகுது. இதனால் நிறைய இன்ஃப்ளமேஷன் எல்லாம் வருது. வியாதியில் இருந்தேவே பார்த்தா வந்து இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ அல்டிமேட்லி பேசிக்கலாக all these refined and market this one to use it as prudently as possible. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ராஜம்ங்க. அம்மா சொல்லுங்கள், நீங்கள் பேசுறது கொஞ்சம் தெளிவாக இல்லைம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? தொடர்ந்து பேசலாம்மா, உங்கள் கேள்வியை கேளுங்க. சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் கேள்வியை கேளுங்க. வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? சார், எனக்கு இது அம்மா நீங்கள் பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குதுமா. ஆமா, கேளுங்க. 2000 வீட்டில் சடனாக இல்லாதபடிக்கு ஒரு மாதிரி. அம்மா உங்க கேள்வி இன்னும் தெளிவா இல்லம்மா, விட்டு விட்டு கேக்குது. 2008ல ஓகே, கோவிட் டைம்ல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு டாக்டர். ஓகே, என்ன தொந்தரவு அப்படிங்கிறது தெரியல. சரிம்மா, நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது நெட்வொர்க்ல இருந்து கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? ஹலோ மேடம், நார்வேல இருந்து பேசுறோம். ஓகே சார், டிவி வால்யூம் குறைச்சிட்டு உங்க கேள்வியை கேளுங்க சார் ப்ளீஸ். இல்ல, உங்க லேடி கிராஸ் ஆயிட்டாங்களா? என்ன சார்? அதுக்கிட்ட லேடி ஒரு ஆள் பேசிருக்காங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, உங்க கேள்வியை கேளுங்க சார். டிவி வால்யூம் குறைச்சிட்டு உங்க கேள்வியை கேளுங்க சார் ப்ளீஸ். இது லைவ் ப்ரோக்ராம், டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ, கேக்குதுங்க? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு 14 months முன்னாடி டைவர்ஸ் சர்ஜரி பண்ணிருந்தேன் சார். ஓகே. இப்போ அந்த செஸ்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட்டா ரிலீஃப் ஆகல. ஒரு சின்ன பிஸ்டஸ் மாதிரி இருக்கா, ஃபிட்டா இருக்கா? என்ன சார்? நெஞ்சு வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீ ஆகல, இன்னும் டைட்டா தான் கொஞ்சம் இருக்கு. லைட்டா டைட்டா இருக்கு, ஒரு 40% டைட்டா இருக்கு. ஓகே, நீங்கள் எதனாச்சும் பைபாஸோ ஆஞ்சியோபிளாஸ்டி இதுக்கு முன்னால் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, பைபாஸ் பண்ணியாச்சு. 14 months ஆச்சு. 14 months. ஆனால் இப்போது அந்த தையல் போட்டாங்களே, அங்கே டைட்டாக பிடிக்குதுங்களா? ஆமாம் ஆமாம், அந்த தையல் போடுறது அது லைட்டாக உங்களுக்கு சரியாக ரிலீஃப் ஆகலை செஸ்ட். ஓகே, உள்ளே வந்து ஒரு மெட்டல் கிளிப்பு, ஆக்டோபஸ் கிளிப்புன்னு சொல்லுவாங்க. அது செட் ஆகிறதுக்கு சில பேருக்கு அந்த எலும்பு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். இது நார்மல் தான், இது நத்திங் டு வரி. நீங்கள் உங்கள் டாக்டரே வந்து இதுக்கு கேட்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு வரி.
ஸோ உங்களுக்கு வேணால் அவங்கள வந்து 6 minute வாக் டெஸ்ட் பண்ணி ஒரு ECG எடுத்தால் இது ஹார்ட்டுக்கு உள்ளேருந்து வருதா இல்லை ஜஸ்ட் வந்து சூப்பர்ஃபிஷியல் இந்த போன் ஏரியாவில் எங்கே தையல் போட்டாங்களோ அங்கே டிஃபால்ட்டாக அது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தொடர்ந்து பேசலாம். இந்த டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹார்ட்டில் ஒரு சர்ஜரி பண்ணணும் இல்லை கழுத்தில் காலில் அப்படின்னா ஹை ரிஸ்க் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர், இதுக்கு வந்து நம்ம ஆக்ஸ்மெட் ஹாஸ்பிட்டலில் சொல்யூஷன் இருக்கா? பேசிக்கலாக வந்து இப்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து செரிப்ரல் வாஸ்குலர் டிசீஸ், இந்த கேரிட்டிட் ஆர்ட்ரியில் பிளாக் இருக்குது. 60 to 70% ஸ்டெனோசிஸ், சரியாக ரத்தம் ஓட்டம் அங்கே இல்லை. தென் பார்த்தா கால் மறுத்து போகுது, கால் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கலரில் ஆயிருக்கு. பார்த்தா பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ், பார்த்தா எல்லா ஆர்ட்ரியும் வந்து சுருங்கி இருக்குது, அங்கே கூட பிளாக் இருக்குது. தென் செக்கப் பண்ணால் ரீனல் ஆர்ட்ரி கூட வந்து சரியாக எல்லாமே கிரியேட்டினின் லெவல் அதிகமாக இருக்குது, அங்கே கூட ரத்தம் ஓட்டம் இல்லை. அட்டாக் ஆகுது, பார்த்தா அங்கே வந்து 5, 6, 7 பிளாக்ஸு ட்ரிபிள் வெசல் டிசீஸ். இது வந்து ஹை ரிஸ்க். அதாவது சர்ஜரி அப்போ பண்ணால் இங்கே பண்ணும்போது இங்கே ரத்தம் ஓட்டம் வந்து ஸ்டாப் ஆகுனா டப்புன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரோக்குக்கு போகலாம், கோமாக்கு போகலாம், கால் வந்து கூட பேராலிசிஸா இதெல்லாம் ஸ்ட்ரோக் ஆகலாம். இதனால் ஹை ரிஸ்க்கு கன்சர்ன் வாங்குவாங்க. பேஷண்ட்கே நல்லா தெரியும். ஸோ அந்த நேரத்தில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க. ஸோ நான் ஏற்கனவே இவ்வளோ இடத்துலலாம் பிளாக் இருக்குது, இது வேறு சர்ஜரி பண்ணி சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ அது இதெல்லாம் காயமா, இதெல்லாம் பிரச்சனை ஆகுமோ, கீலாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தான் வந்து சர்ஜரியே வந்து நம்ம நான் சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி பேஷண்ட் வந்தால் நம்ம சர்ஜரியை சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அங்கே வந்து சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க கூட சஜஸ்ட் பண்ணாங்க, யூ சி தி ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி அண்ட் நான் இன்வேசிவ் டிபார்ட்மெண்ட் சொன்னால் அந்த பேஷண்ட் அட்டண்டர்ஸ் எல்லாம் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம அசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்ஜரினா ஹை ரிஸ்க் தான். ஸோ சர்ஜரி இல்லாமல் எந்த இன்செஷன் இல்லாமல் தாராளமாக சுலபமாக இது சரி செய்யலாம். இது நாட் ஒன்லி ஃபார் ஹார்ட். ஸோ நம்ம கொடுக்குற மருந்துங்க, மெடிசன்ஸுங்க அண்ட் தென் ஆல் த தெரப்பீஸ் ஆர் ஆக்டிவேட்டிங் டாப் டு பாட்டம் எல்லா ரத்த குழாயும் வந்து நல்லா அது ஓப்பன் ஆகுது. ஸோ தே ஹவ் கம் ஃபார் ஹார்ட் பட் தே ஆர் பெனிஃபிட்டிங் ஆல்மோஸ்ட் ஆல் த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், கேரிட்டிட் ஆர்ட்ரி, லோவர் லிம்ஸு, அப்பர் லிம்ஸ் எல்லாத்துக்கும் பிளட் சப்ளை வந்து பொண்ணு. தே ஆர் ஓவரால் ஹேவிங் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச் அண்ட் அ குட் குவாலிட்டி லைஃப். ஓகே, சூப்பர் டாக்டர். ஜென்ரலாக ஆக்ஸ்மெட் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் வராங்க டாக்டர்? வெல், பேசிக்கலாக மோஸ்ட் காமனாக வந்து ஒரு நம்பிக்கையோடு என்னன்னா, நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், எனக்கு பைபாஸ் பண்ணிட்டாங்க, நான் வந்து இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நினைக்கிறது உண்டு. ஆனால் அவன் சில கோளாறுனால, சுகர் கண்ட்ரோல் இருக்கிறனால 8 மாதம் 1 வருஷத்துலேயே நம்ம நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கோம், அந்த கிராஃப்ட் ஃபெயில் ஆகிடுச்சு. இன்னொரு தடவை பைபாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். தென் இன்னொரு டைப்புன்னு சொன்னால் ஸ்டென்ட் வச்சாங்க, டியூ டு கொரோனரி கால்சியம் ஸ்கோர் வந்து அது வந்து இன்ஸ்டன்ட் ரீஸ்டெனோசிஸ், அதாவது ரத்த நரம்பும் மூடிடுச்சு. இப்போ தான் சொல்லுவேன், மல்டிபிள் ஏரியாவில் பிளாக் இருந்தால் அங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஹை ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஆன்ஜியோ பண்ணி பார்த்துட்டு ரத்த நரம்புங்க வந்து இஸ் லெஸ் தென் 2 millimeter, நூலாட்டம் மாதிரி ஹேர் மாதிரி ஆகிடும். ஸோ உலகத்தில் எங்கேயும் லெஸ் தென் 2 millimeter பைபாஸும் ஆன்ஜியோபிளாஸ்டியும் பண்ண முடியாது. ஸோ இன்ஆப்பரபிள் குரூப்பு அண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டு இங்கே வருவாங்க. ஸோ ஹை இன்ஃபெக்ஷன் அண்ட் சுகர் கண்ட்ரோலில் இருக்காது. நிறைய பேஷண்ட் பெரிய பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் எய்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க, ஸோ சர்ஜரி பண்ணுறதுக்கு சர்ஜன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டை வருவாங்க. ஸோ மல்டிபிள் பிளாக்ஸு ப்ளஸ் வந்து யங் பேஷண்ட்டு. ஸோ நான் இவ்வளோ கம்மி வயசில் நான் வந்து சர்ஜரி பண்ணிட்டேன்னு சொன்னால் நான் எப்படி நான் இனிமேல் வந்து உழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சர்ஜரி வேண்டான்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ வெரி ஓல்டு பேஷண்ட்டு, 75 years 80 years, நான் இந்த ஏஜில் நான் சர்ஜரி பண்ணிவிட்டு நான் வந்து படுக்கையாக இருக்க விருப்பப்படுவேன். திஸ் த லிஸ்ட் goes on. These are mostly going to our non-surgical department. இப்போது
மற்றது வர்றாங்க ஜஸ்ட் சிம்பிள் ஒரு சிங்கிள் வெசல் டிசீஸ் இருக்குதுன்னு சொன்னால் அவர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் டக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டென்ட்டு போட்டுறாரு. அது இல்லாமல் என்ன மாதிரி இருந்தாலும் நான் செத்துட்டா கூட நான் பைபாஸே பண்ண மாட்டேன், நீங்கள் எனக்கு எல்லா டாக்டரும் பைபாஸ்னால் இதுக்கு ஹைப்ரிட் ட்ரீட்மெண்ட். இது வந்து ரொம்ப வந்து மோஸ்ட் இன் டிமாண்ட். பைபாஸு எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் எதனாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பின்னும் வந்து ஆன்ஜியோ பண்ணி பார்க்குறோம். ஸோ எல்லாம் பிளாக் போயிட்டு ஏதோ ஒரு பிளாக் அப்படியே ஒன்றும் இருக்குன்னு சொன்னால் அப்போ வந்து ஒன் ஸ்டென்ட் வச்சிடுறோம். ஸோ அது வந்து ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலாக வந்து நான் பைபாஸை வந்து சர்ஜரி இல்லாமல் கன்வெர்ட் பண்ணி ஈவன் ஸ்டென்ட் கூட வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் வணக்கம் மேடம், என்னோட பேர் பானு, காரைக்குடிலேருந்து பேசுகிறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம், ஏஜ் வந்து 53 வயசு ஆகுது. பேசுங்க டாக்டர் கிட்ட. வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்க என்ன பிரச்சனை? வணக்கம் சார். இப்போ ஏற்கனவே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு அட்டாக் வந்து அடப்பு இருந்து. ஓகே. 50% இருக்குனாங்க. அர்ஜென்ட்டாக போய் ஆர்ஜியோ பண்ணாங்க. கொஞ்ச நாள் இருந்துட்டு திடீர்னு அட்டாக் வந்துச்சு. ஓகே. இப்போ மறுபடியும் இப்போ 3 வருஷம் ஆச்சு, மறுபடியும் அடப்பு இருக்கு. அப்போ ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் அடப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. நைட்டெல்லாம் படுத்திருந்தா புறவலையில் வந்து மூச்சு அடைக்குது. இப்போ வேலையை செய்ய முடியாம மூச்சு வாங்குது. பல்ஸ் அடிக்கடி வீக் ஆயிடுதுங்க சார். 35 40 அப்படி வந்துருதுங்க சார். என்னம்மா? ரொம்ப கேரா வருது. பல்ஸ் அடிக்கடி வீக் ஆயிருது. டாக்டர் செக் பண்ணோம்னா 35 தான் இருக்கு, 40 தான் இருக்குங்கிறாங்க. ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பைபாஸ் எதனாச்சும் சொன்னாங்களாமா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு பண்ணும்போது காலில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற்றி குத்தி வச்சுருந்தாங்க, கையில் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு. சரி, உங்கள் ஆன்ஜியோ ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நேரடியாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தா இதுக்கு சர்ஜரி இல்லாமல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புங்க இருக்குமா. இப்போ உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க, படுக்கும்போது கஷ்டப்படுறீங்க, நடக்கும்போது மூச்சு வாங்குதுன்னு சொல்கிறீங்க, பின்னும் அடப்பு வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. அநேகமாக ரத்த நரம்பெல்லாம் சுருங்கி இருக்கலாம், இல்லை ஹார்ட் டைலேட் ஆகி பெருசாகி சரியாக பம்ப் ஆகாமல் இருக்கலாம். இதுக்கு வந்து யூஸ்வலி சர்ஜரி செய்ய மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நேரடியாக வந்தால் இந்த ஆன்ஜியோ ரிப்போர்ட் பார்த்துட்டு இதுக்கு சர்ஜரி இல்லாமல் நல்லபடியாக குணம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரகாஷ். எந்த ஊர்லேருந்து சார்? வில்லிவாக்கம் மேடம், சென்னை. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன் மேடம். உங்கள் வயது என்ன சார்? 46. உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வாழ்த்துக்கள் சார், சொல்லுங்கள் என்ன பிரச்சனை? மார்னிங் சார். சொல்லுங்கள் சார். இரண்ய ஆப்ரேஷன் பண்ணேன். பண்ணி 1 மாதம் ஆகுது. ஓகே. அந்த இடம் தையல் போட்ட இடம் மட்டும் கல் மாதிரி இருக்கு சார். ஓகே. அது வந்து ரொம்ப நாள் ஆகுமா எப்படி? இது பேசிக்கலாக வந்து யார் ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அங்கேயே காமிக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி சம் பீப்புளுக்கு வந்து கீலாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு அப்படியே ஒரு இது வந்து அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டா வாழ்க்கையெல்லாம் அதே மாதிரி வந்து ஒரு இது இருக்கும். ஆனால் எந்த தொந்தரவும் அது கொடுக்காது. பார்க்குறதுக்கு ஒரு பட்டி போட்ட மாதிரி இருக்கும். வலின்னு சொல்கிறது ஸ்லோவாக வந்து 1 or 2 months வந்து இது சரியாயிடும். நாட் டு வரி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ அம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மதுரையிலேருந்து பேசுகிறோம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க. உங்கள் வயதை சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வயசு 57 ஆகுது. வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்கள் என்ன பிரச்சனை? இடது பக்கம் நெஞ்சு லைட்டா வலிச்சுக்கிட்டே இருக்கு சார், சுருக்குன்னு. ஓகே. தோள்பட்டையிலேயே வலி இருக்கு. இது என்ன பிரச்சனையா இருக்குன்னு. எதனாச்சும் டாக்டரை பார்த்தீங்களா? டெஸ்ட் பண்ணீங்களா? அடிக்கடி பார்த்துட்டேன் சார். இந்த எண்டோஸ்கோபி எடுத்து நெஞ்சில் இது ஆக்சிஜன் மாதிரி மேலே வருது அப்படின்னு சொன்னாங்க. மருந்து எதனாச்சும் கொடுத்துருப்பாங்களே? கொடுத்தாங்க. அல்சர் மாதிரி இருக்கு லைட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப அது 5-6 வருஷம் ஆகுது. இப்ப வந்து நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்கு, சுருக்குன்னு சுத்தி வலிச்சுட்டே இருக்கு. ஸோ அவங்க அப்போ எண்டோஸ்கோபி பார்த்தது ரிஃப்ளெக்ஸ் இருக்கா, எதனாச்சும் உள்ளே வந்து உங்களுக்கு பைலோரி எதனாச்சும் அந்த மாதிரி இருக்கா பார்த்துட்டு மருந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ நெஞ்சு இதாகுனா இதுக்கு நம்ம வந்து ஹார்ட்டுக்கு சம்மந்தமான டெஸ்ட்டு வந்து இசிஜி எக்கோ இதெல்லாம் எடுத்து பார்த்து புரிஞ்சிக்கணுமா. அப்போ புரிஞ்சுட்டா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கலாமா.
நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசும்போது நான் இன்வேசிவ், அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட், அதாவது இதயம் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது இது ஒரு ரெக்கக்னைஸ்டு ட்ரீட்மெண்ட்டா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரெக்கக்னைஸ்டு ட்ரீட்மெண்ட்டா? See, basically, as per our hospitals concerned, it's a NABH accredited all India ஒரு recognized hospital. Almost all the insurances and all we are taking. இது இல்லாமல் ஹார்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 24 hours ஹாஸ்பிட்டல் இருக்கணும். இது ஒரு 24 hours ஹாஸ்பிட்டல் வித் தியேட்டர் வித் ஐசியூ எல்லாமே. இங்கே நம்ம கொடுக்குற வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் FDA ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கீகாரம் பெற்ற ட்ரீட்மெண்ட்டு. எல்லாமே வந்து ஒரு 50 வருஷம் ரிசர்ச் ஆன பிறகு தான் ஒரு ஹார்ட்டுக்கு நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்டாக கடந்த 25 வருஷமாக எல்லாமே அப்ரூவ்ட் ட்ரீட்மெண்ட்டு நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ எந்த மாதிரி பயப்பட வேண்டியது தேவையில்லை. ஸோ நம்ம வந்து பேசிக்கலாக சர்ஜிக்கல் டிவிஷன் கூட இருக்குது, நான் சர்ஜிக்கல் டிவிஷனுக்கு. பேஷண்ட்டுக்கு என்ன பொருந்தோம், பேஷண்ட்டுக்கு என்ன பிடிக்கும். இப்போ பிடிக்காத ஆளுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து போய் உள்ள தியேட்டருக்கு போய் சர்ஜரி பண்ணால் அதுலேயே அவங்க வந்து நிறைய பேர் கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. சர்ஜரி எல்லாமே தாராளமாக செய்யலாம். ஓகே, இப்போ இந்த 2025ல் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் 2026ல் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. அந்த கேம்ப் டீட்டெயில்ஸ் எங்களுக்காக சொல்லுங்களேன். இதில் என்னென்ன டெஸ்ட்லாம் நம்ம எடுக்கிறோம்? பேசிக்கலாக வந்து இந்த கேம்ப்புன்னு சொல்கிறது ஜனங்களுக்கு ஒரு சேவைக்காக. ஸோ ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் ப்ரைஸில் இதில் வந்தால் டாக்டர்ஸ் கன்சல்டேஷன்ஸ் இருக்கும், பிபி எடுத்துக்கிறோம், ஹைட் வெயிட் எடுத்துக்கிறோம், தென் லிப்பிட் ப்ரொஃபைல் எடுத்துக்கிறோம், கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்துக்கிறோம். கொலஸ்ட்ராலில் வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால், LDL, HDL, ட்ரைகிளிசரைட்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்க்குறோம். சுகர் பார்க்குறோம், ECG பார்க்குறோம், தென் நடக்க வச்சு 6 minute வாக் டெஸ்ட் பார்க்குறோம், எக்கோ கார்டியோகிராம் பார்க்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பேசிக்கலாக வருஷம் முடியுது, நான் வருஷம் பிகினிங் ஆகும் போது நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன், எப்படி நான் வந்து என் ட்ரீம்ஸ் அண்ட் திஸ் ஒன் ஹெல்த் வந்து ஒத்துழைக்கணும் இல்லையா. ஸோ யூ மே ஹேவ் ஸோ மெனி ட்ரீம்ஸ் அண்ட் டிசையர்ஸ், பட் பேசிக்கலி our body and mind is most precious. We are tracking everything. We are tracking our heart rate, our sleep, our stress, watchல ஃபோன்லலாம் பார்க்குறோம். ஸோ பட் with regard to our inner health, we should track and come to one basically in a serene situation. This is what is my advice to the patients. சூப்பர் டாக்டர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ஏஜ் குரூப்பில் வரவங்கள பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுக்காக டேக் ஹோம் மெசேஜ், எங்களுடைய ஹார்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், இருதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு மெசேஜ் சொல்லுங்கள். Basically that's what I am said. Today we are all tracking. ஸோ எல்லாமே ட்ராக் பண்ணுறோம். நம்ம பிபி ட்ராக் பண்ணுறோம், நம்ம சுகர் ட்ராக் பண்ணுறோம், கொலஸ்ட்ரால் ட்ராக் பண்ணுறோம், நம்மளது வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ட்ராக் பண்ணுறோம், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல், இப்போல்லாம் வேரபிள்ஸில் வந்து எல்லாமே வந்து ஸ்லீப் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். பட் வித் ரிகார்ட் டு அவர் ஹெல்த், அவர் ஹார்ட், வெதர் இட் இஸ் ஃபிட், வெதர் இட் கேன் டேக் இட்ஸ் கமாண்ட், நம்ம கமாண்ட் கொடுக்குறோம், நம்ம இந்த ஹார்ட் ஒத்துழைக்கணும். ஸோ நீங்கள் பேசிக்கலாக சிம்பிள் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உங்கள் வருஷம் பிகினிங் நீங்கள் வந்து ஸோ நல்லபடியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தொடங்கணும். ஸோ ஐ விஷ் ஆல் த வியூவர்ஸ் ஹெல்த்தி அண்ட் ப்ராஸ்பரஸ், மச் இன் அட்வான்ஸ் ஹாப்பி 2026 நியூ இயர். தேங்க்யூ. உங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டு நேர்கள் கேட்ட அவங்களுடைய கேள்விகளாக இருக்கட்டும், இருதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நேர்களே, இதே மாதிரி மற்றும் ஒரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.